ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைடேக்கான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் போட போகிறேன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் முருங்கைக்கீரையில் வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முருங்கைக்கீரை வந்து நம்ம பொடி பொடியாக அந்த மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக இருக்க முடியை வந்து ஸ்ட்ராங்காக திக்னஸாக வளர வைக்கும், டார்க்காகவும் வளர வைக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து தேங்காய் பால் மாதிரி கூட எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காவாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கத்தாழை வந்து சோத்து கத்தாழை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதுவுமே நம்ம சின்ன சின்ன முடியை வந்து வேகமாக வளர வைக்க தூண்டும். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே. முருங்கைக்கீரை வந்து இன்னும் வந்து நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், திக்னஸ் கொடுக்கும். ரொம்பவே கலக்க தெரியாமல் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் முடி. அதுக்காக தான் நான் முருங்கைக்கீரை இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கில் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து சின்ன முடியை வந்துட்டு கூட அடர்த்தியாக வளர வைக்க, ஸ்ட்ராங்காக நிற்க, நம்ம பிடிச்சி இழுத்தா கூட வராத அளவுக்கு வேர்க்காலில் ஸ்ட்ராங்காக ஊண்டி விடும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது வந்து நான் 2 பேர்த்துக்கு தான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இல்லை 50 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கூடவே சேருங்க, அது ரொம்ப நல்லது தான். அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, அது ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். அதாவது பூ இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கத்தாழையும் நான் வந்து இந்த சைடில் உள்ள முள்ளை எடுத்துகிட்டு ஒரு பக்கத்து உள்ள தோலை மட்டும் சீச்சிருக்கேன். நம்ம இந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கத்தாழை ஜெல்லை மட்டும் தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்ரீன்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இது நம்ம ஒரு காட்டன் துணினால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். வாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரேஷன் கடையில் கொடுத்த இட்லி துணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு. இது வந்து வேஸ்ட்டு தான், நம்ம கீழே போட்டுக்கலாம். இதை நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். நான் உங்களுக்கு காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து தேய்ச்சி ஒரு 30 to 50 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சூப்பரான திக்கான லாங் ஹேர் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணால் கிடைக்காது. ஒருத்தவங்க சொன்னாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடாமல். அப்போ தான் வளரும் முடி. ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணிட்டு விட்டிங்கன்னா அது வந்து வளரவே வளராது, வேஸ்ட் ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.